ஒருத்தருடைய ஜாதகத்தில் கலத்திரஸ்தானமாக இருந்தாலும் சரி, குடும்பஸ்தானம் அதாவது 2ஆம் இடமாக இருந்தாலும் சரி, பொதுவாக சனியினுடைய தன்மையில் இருந்தால், சனியினுடைய நட்சத்திரத்திலேயோ இல்லை சனியினுடைய பார்வையிலே இருந்தால் அவர்கள் பார்த்தீங்கன்னா குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு சில பேரில் பொண்ணோ பையனோ கலராக இருக்கணும், வசதியாக இருக்கணும், இதெல்லாமே எதிர்பார்ப்பாங்க. அப்போ கலரோ வசதியோ அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது. இங்கே கிரகங்கள் தான் வாழ்க்கையை தீர்மானிக்கும். இப்போ ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ சனியினுடைய அமைப்பு 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ கலத்தர பாவத்திலையோ இல்லை லக்ன பாவத்திலையோ சனியினுடைய தொடர்பு இருந்தாலோ இல்லை சனியினுடைய பார்வை இருந்தாலோ ஏழ்மையான குடும்பத்தில் பொண்ணு எடுத்துப்பதோ இல்லை ஏழ்மையான குடும்பத்தில் வரன் அமைப்பதோ ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வசதிகளும் வாய்ப்புகளும் எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. எப்பவுமே சனி என்பது குணத்திலே ஆகட்டும் நிறத்திலே ஆகட்டும் குறைவாக தான் இருப்பார்கள். அப்போ ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ நிறத்தை அறியாமல், அதாவது குணங்களை மட்டும் பார்த்தா போதுமானது. அப்போ நிறத்துக்கோ வசதிக்கோ பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ ஒரு பொண்ணை காப்பாற்றக்கூடிய திறமைகளோ இல்லை ஒரு பையன் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அவங்க வசதி குறைவாக இருந்தாலும் பையனுடைய குணங்கள் நல்லா இருந்து குடும்பத்தினுடைய குணங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் தாராளமாக திருமணம் பார்க்கலாம். இது வசதி வாய்ப்பு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இது சனியினுடைய தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. அப்போ சனியை கலத்திர பாவம், சனி பகவான் கலத்திர பாவத்தை பார்த்தாலோ இல்லை கலத்திரத்தை தொடர்பு கொண்டாலோ இல்லை கலத்திரக்காரகன் சனியோட சேரும் பட்சத்தில் அவர்கள் நிறத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி வசதியும் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாமே வசதி குறைவாகவோ கலர் கம்மியாகவோ நிறம் குறைவாகவோ இருப்பவர்களை திருமணம் பண்ணால் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கும். இது அனைவருமே உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை முழுமையாக பரிசோதனை செய்யுங்க. அப்போது உங்களுக்கு புரியும். நன்றி. வாழ்க வளமுடன்.